குட் மார்னிங், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு சிலரை பாருங்களேன், அவங்களுக்கு நம்ம என்ன கிடைச்சாலும் சரி, நம்ம என்ன செஞ்சாலும் சரி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. எல்லாத்துலேயுமே குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்னடா இப்படி வெயில் அடிக்குது அப்படின்வாங்க. மழை பெஞ்சா இல்லைங்க, சும்மா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, சேர் அடிக்குதா இருக்குது அப்படின்வாங்க. சரி, நீங்கள் அவங்கள கூட்டு போய் ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்களேன், டேஸ்ட் ஓகே, ஆனால் சிக்கன் பீசஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முகத்தில் எப்போவுமே ஒரு சந்தேஷமும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த நெகட்டிவிட்டியை பரப்பிகிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட மனுஷங்களை நம்ம ரொம்ப அப்படி அவங்களாம் எங்கேயோ தூரத்தில் அப்படிலாம் கிடையாதுங்க, நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம வீட்டில் இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற கொலீக்ஸாக இருப்பாங்க. இவங்களெல்லாம் எப்படி நம்ம இந்த சொசைட்டியில் அந்த அவாய்ட் பண்ணுறது ஆர் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது, நம்ம நிம்மதி எப்படி காப்பாற்றுறது, இவங்ககிட்ட பழகலாமா இல்லை தள்ளி நிற்கலாமா, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேச போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மேபி இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்கள் லைஃபோட கனெக்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பீப்புள் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. முதல்ல இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க தெரியுமா? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சைக்கலாஜிக்கலாக பார்த்தா இவங்களுக்கு ஒரு இருக்கிற ஒரு ஏமாற்றம், ஒரு பயம், இல்லை அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, இன்செக்யூரிட்டி அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடையாது. ஸோ அவங்க வாழ்க்கையில் அவங்கள சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்கள் கூட அவங்க கண்ணுக்கு தப்பாக தான் தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அட்டென்ஷன் சீக் பண்ணுறது. அதாவது மற்றவங்களுடைய கவனத்தை எப்படியாவது ஈர்த்துக்கணும். அதாவது மற்றவங்க நம்மளே பார்க்கணும். மற்றவங்களை குறை சொல்லும்போது பழகும் போது அந்த குறையை ரசிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா சில சேடிஷ் பீப்புள் இருப்பாங்க. அந்த 4 பேர் நம்மளை கவனிக்கணும், நமக்காக இருப்பாங்க, நம்ம சொல்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நமக்காக அவங்க பரிதாபப்படுவாங்கன்னு அவங்க ஒரு ஃபேக் ஒரு இமேஜினேஷன் வச்சுட்டு அவங்க பழகுவாங்க. ஆனால் அவங்க இப்படி பண்ணுறதால அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள அவங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மேக்னெட்டாக பழகுவாங்க. இவங்களை நம்ம ஒரு 3 இடங்களில் சந்திப்போம். குடும்பம், நட்பு, வேலை செய்கிற, அதாவது ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஷிப்பில் அண்ட் ஒர்க்கிங் பிளேஸில். இவங்களை தனித்தனியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது? முதல்ல நம்ம சொந்த ஃபேமிலியில் நம்ம அப்பா அம்மா, கூட பிறந்த சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், ஆர் கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்கள கூட நம்ம ஈஸியாக தள்ளி விட்டுட்டு போயிடலாம். ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்கள எப்படி விட முடியும் அப்படின்னு யோசனை வருது இல்லையா? இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சே இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். டு நாட் ஓவர் ரியாக்ட். அதாவது அவங்க நம்மக்கிட்ட எதுவும் சொல்லும் போது உடனே கோவப்பட்டு உனக்கு எப்போவுமே இதே தான் வேலையாக போச்சு அப்படின்னு பதிலுக்கு திட்டி அந்த நெகட்டிவ் வைப்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளே திருப்பிக்கக்கூடாது. அவங்க எதிர்பார்க்குறதே என்ன? நீங்கள் கோவப்படணும், நீங்கள் சண்டை போடணும். அப்போ நீங்கள் சண்டை போடும்பொழுது அந்த ஒரு நெகட்டிவிட்டி இன்னும் அதிகமாகுது. 2வது, எம்பத்தி வித் பவுண்ட்ரிஸ். அதாவது அவங்க சொல்கிறத கேளுங்க, காது கொடுத்து பொறுமையாக கேளுங்க. சரிம்மா, சரிப்பா, சரிம்மா, இல்லை சரிங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆனால் அவங்க சொல்கிற கருத்துக்களை, நெகட்டிவான விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொரு காதில் அதை விட்டுருங்க. அப்போது அவங்கக்கிட்ட அனாவசியமான உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இல்லை உங்களுடைய ஹாப்பினஸையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஆசையாக ஒன்று சொல்ல போவீங்க, அவங்க அதில் குறைகளை கண்டுபிடிச்சிட்டு உங்களுடைய எனர்ஜியை சுத்தமாக காலி பண்ணிடுவாங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸு. வாரம் முழுசும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலான் இருப்பீங்க. அங்கே ஒருத்தர் இருப்பான், அந்த கூட்டத்தில் அவங்க நல்லா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருப்பான். என்னடா மச்சான் லைஃப் இப்படி இருக்குது, நான் ஆஃபீஸ் போனால் அது நல்லா இல்லை, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, எல்லாம் கேவலமாக இருக்குது, இந்த இடம் நல்லா இல்லை, அது இல்லை, குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே நல்லா இல்லைன்னு அவன் ரொம்ப அழகாக சொல்லிவிட்டு அன்னைக்கு அந்த ஈவினிங் நீங்கள் ஒரு ஹாப்பியாக இருக்கணும் போனதே அவன் ஸ்பாயில் பண்ணிடுவான். நண்பர்கள் வட்டாரத்தில் இந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் நம்ம பயன்படுத்த வேண்டிய டெக்னிக் என்ன தெரியுமா? டாபிக் டைவர்ஷன். அதாவது அவங்க குறைகளை பேச ஆரம்பிக்கும் போது, ஆமாண்டா சரி, நேற்று கிரிக்கெட் மேட்ச் பார்த்தியா, யார் எப்படி பவுண்ட்ரி எப்படி இருந்தது, சூப்பராக 6 அடித்தாங்கல்ல, நல்லா இருந்ததுல, இப்படின்னு நீங்கள் டைவர்ஷன் பண்ணி மாற்றணும். அதை பேசிட்டு ஒரு பாசிட்டிவாக மாறும். இது வேறு ஒரு கார் வந்திருக்கிறா, இல்லை இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸ் இங்கே கட்டுறாங்க, ஏதோ ஒன்று, அந்த பேச்சையே அப்படி திருப்பி வைக்கணும். அப்படியும் அவங்க மாறலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டான்னு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நட்புன்றது நமக்கு ஒரு எனர்ஜி தரணும். அதை தாண்டி நம்மளுடைய இருக்கிற எனர்ஜியை சக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நோ சொல்கிறது பறிக்கும். இந்த மாதிரி மனுஷங்க கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க, போகணுன்ற அவசியம் கிடையாது. 3வதாக
வேலை பார்க்குற இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா அங்கே ஏதாவது பிரச்சனை ஆச்சு நம்ம பழப்பும் போயிடுமே. ஆஃபீஸில் ஒரு ஒரு குரூப் இருக்குது. எப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள ஹெட்டை பற்றி தப்பாக பேசுறது, அந்த கம்பெனியை பற்றி பேசுறது, அந்த ஒர்க்கிங் மாடல்ஸை பற்றி தப்பாக பேசுறது, சம்பளம் அதிகமாக தரல, இல்லை கேண்டீன் நல்லா இல்லை, அந்த ஒர்க் பண்ணுறவங்க நல்லா இல்லை, அவன் நல்லா இல்லை, இவன் நல்லா இல்லைன்னு எல்லாருடைய உழைப்பையும் குறை சொல்கிறதையே தான் அவங்க வேலையாக வச்சுருப்பாங்க. ஆஃபீஸில் இப்படிப்பட்டவங்க உங்கள் கூட சேர்ந்துருக்குறாங்கன்னா உங்களுடைய கரியரும் க்ரோத்தும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். உங்கள் வேலை மேலே உங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு, ஒரு பிட்டர்னஸ் வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஆட்களை ஆஃபீஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, ஸ்ட்ரிக்ட்லி ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட, அதாவது ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பேசுங்க. ஒர்க், அதாவது லஞ்ச் டைமில் காசிப் பேசாதீங்க. அவங்க உங்கள் கம்பெனியை பற்றி குறை சொல்லும்போது நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவங்கள அப்போஸும் பண்ணக்கூடாது. ஓ அப்படியா, எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லைங்க, எனக்கு வேறு ஒர்க் இருக்குது, நான் வேலை முடிச்சுட்டு வரேன், ஏன்னா எனக்கு வேலை ஈவினிங் எனக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்ற ரொம்ப நாசுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுது. உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வேலையில் மட்டும் காட்டு. கடைசியாக நம்ம சொசைட்டியில் இப்படிப்பட்ட மனுஷங்க நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது, மாற்றவும் முடியாதுங்க. அது அவங்களுடைய இயல்பான விஷயம். நாம தான் அவங்கள மாற்ற முயற்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பீஸ்ஃபுல்னஸ் போயிடும். அப்போ நம்ம செய்ய வேண்டியதுனா என்ன? நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நம்மளை காத்துக்கிட்டோன்னா நம்ம லைஃப் என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன தெரியுமா? உங்கள் மனசு அமைதியாக இருக்கும், மென்டல் பீஸ் இருக்கும், 100 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். காலையில் எழும்போது ஒரு நிம்மதியான ஒரு ஆஃபீஸோ வீடோ எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு நரகமாக தெரியாது. 2வது, உங்களுடைய ஃபோக்கஸ் கிரியேட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். சரியா? தேவையில்லாத நெகட்டிவ் பேச்சு உங்கள் காதில் விழாத போது உங்களுடைய கரியரில், உங்கள் குடும்பத்தில் எப்படி முன்னேறலான்ற உங்கள் மூளை ஒரு பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கும். 3வது, உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இருக்கிற இடமும் பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை தேடி நல்ல மனிதர்கள், நல்ல வாய்ப்புகளும் கண்டிப்பாக தானாக வரும். அதே சமயம் எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறவங்களா இருக்காங்களே, இந்த பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருக்காங்களே, அவங்க வாழ்க்கை என்ன தெரியுமா ஆகும்? அதை நம்மளும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். உண்மையை சொல்லணும்னா அவங்க மேலே இருந்துட்டு கோபத்தை விட பரிதாபம் தான் வரணும். ஏன் தெரியுமா? அவங்க எப்போ பாரு அடுத்தவங்களை பற்றி குறை பேசிக்கிட்டே இருக்கும்போது, அடுத்தவங்களுடைய செயல்களை குறை பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு ஐசோலேட்டட் ஆகி, எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆரம்பத்தில் அவங்க பேசுகிறத எல்லா காசியும் ஒரு சிலர் ரசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகிடு, ஐயோ இவன் கூட இருந்தால் நமக்கும் இதே நெகட்டிவிட்டி தான் வந்துடும், வேண்டாம் நம்மளோட எனர்ஜியே போகுது, இவனை பார்க்கவே கூடாதுன்னு மெல்ல மெல்ல அப்படியே என்ன பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சொந்த குடும்பத்தில் கூட அவங்கக்கிட்ட எதையும் ஷேர் பண்ண கூட பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி அவங்க நிம்மதி கெடுக்காமல் அவங்க சுற்றி இருக்கிற மக்களையும் அவங்களுடைய உடம்பையும் கெடுக்கும். எப்பயும் குறை கண்டுபிடிச்சிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறதால அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது, மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள், எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைச்சாலும் அதை அவங்களால ரசித்து ஹாப்பியாக இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய மைண்டு நல்லதை பார்க்குற தன்மையை சுத்தமாக இழந்து வெறும் குறைகளை மட்டுமே பார்த்துட்டு அதை பார்த்து மட்டுமே கற்றுக்கும். கடைசி சுற்றி ஏன்னா எந்த ஆட்களும் இல்லாமல், மனசிலும் ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு ட்ரையாக, ஒரு யாரும் இல்லாமல் தனியாக ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்வாங்க. அதே மாதிரி சொல்கிறேன், இங்கே நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை பார்த்துட்டு உங்கள் மன அமைதியை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சிலர் எப்போவுமே பாருங்களேன், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது, குறைகளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. தன்னை பற்றி 1000 குறைகள் இருக்கும் தன்னை சுற்றி, அதை பற்றிலாம் அவங்க கவலையப்பட மாட்டாங்க. சொசைட்டியை திருத்தணும், மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து இன்னும் சொசைட்டியை கேவலப்படுத்திக்கிட்டு நெகட்டிவான விஷயங்களாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் உங்களுடைய மனநிலையும் என்ன கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் மாற ஆரம்பிச்சிடும். சரியா? எந்த விஷயம் செய்யினாலும் ஆக்ஷனில் காட்டுங்க, வாயில் பேசுகிறவங்கள நம்பாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியான பீப்புள் கூட இருக்கீங்களா, உடனே அதை விட்டு வெளியே வாங்க. நம்ம மனசு ஒரு கண்ணாடி மாதிரி, தூசி இருந்தால் அதை அழகாக தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிதான் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல கற்றுக்கோங்க. அதாவது கிராட்டிடியூட் இருக்கணும். அது கடவுள் நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காரு, அது நமக்கு இருக்கணும். நமக்கு என்ன இல்லையோ அதை நினச்சி நம்ம கவலைப்படுறதை விட நம்ம இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. இந்த உலகத்தில் குறைகள் இல்லாத மனுஷங்க கிடையாது, குறைகள் இல்லாத இடமும் கிடையாது. அந்த குறைகளையும் தாண்டி நம்ம எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்குது
அதை ரசித்து பார்த்து கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி குறை சொல்கிற மனிதர்கள், நெகட்டிவான பீப்புள் இருந்தாங்க, அவங்கள கடந்து வரீங்கன்னா அவங்கள எப்படி சமாளித்து எப்படி எஸ்கேப் ஆகி போகணுன்றதுக்கு நான் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் எனக்கும் சொல்லுங்கள். நானும் கற்றுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆளுங்க வந்தால் நீங்கள் சொல்கிற டெக்னிக்கை கூட நான் யோசிக்கலாம்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த நாள் உங்களை இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.